இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இந்த இனிய காலை பொழுதிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம். 28/5/2026 மே மாதத்திலே வியாழக்கிழமை. ஸ்ரீ பராபவ வருடத்திலே வைகாசியிலே 14ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருது என்கிற இளவேநீர் காலத்திலே ரிஷப மாதத்திலே சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையில் இருக்கிறோம். இன்றைக்கு துவாதசி திதி காலையில் 10 மணி 3 நிமிஷம் வரைக்கும், பின்பு திரையோதசி என்கிற 13வது திதி ஆரம்பிக்கிறது. சித்திரை என்கிற நட்சத்திரத்திலே சந்திரன் பயணம் காலை 10-11 வரை, பின்பு சுவாதி என்கிற ராகுவின் சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்திலே சந்திரன் பயணம் செய்வார் துலா ராசியில். இந்த நாள் உங்களுக்கு அக்னி நட்சத்திரம் என்கிற ஒரு காரணத்தை முடிவு கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. வெப்பங்கள் குறைவதற்கும் தென்மேற்கு பருவக்காற்று வருவதற்கான வாய்ப்புகளையும் இன்றைக்கி கட்டியம் சொல்லும். காலையில் 10:30 11:30 மணி வரைக்கும் நல்ல நேரமும், சாயங்காலம் 6:30 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரமாகவும் அமைகிறது. தெற்கு பக்கம் செல்பவர்கள் இன்றைக்கு தைலம் அறிந்து செல்வது நல்லது. ரிஷப லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 2:46 வினாழிகள் 5:52 சூரியனின் உதய நேரம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சற்று இருக்கும். இன்றைக்கு 1:03 ராவுகாலம், 6:07 யமகண்டம், 9:10 குளிகை நேரம். சூரியன் ரிஷபராசியிலே இருக்க புதன் சுக்கிரன் மற்றும் குரு சேர்ந்து அமர்ந்திருக்கிறதாக மிதுன ராசி. கேட்டை நட்சத்திரத்திலே கேது சிம்ம ராசியிலே அமர்கிறார். சித்திரை நட்சத்திரத்திலே சந்திர பகவான் கன்னி ராசியிலே அமர்கிறார். ராகு கும்பராசியிலும், சனி மீன ராசியிலும், செவ்வாய் ஆட்சியாக மேஷ ராசியிலும் அமர இந்த நாள் ஆரம்பிக்கிறது. ஒரு ராசிக்கும் பலனை பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் செல்கிறார். கன்னியிலிருந்து கடக துலா ராசிக்கு தன் பார்வையை 12ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு மாற்றப் போகிறார் சந்திரன். மனதிலே அன்பு, இரக்கம், ஈவு எல்லாம் குறைக்கும். பரிவு, ஆனந்தம், வெற்றி இதையெல்லாம் கொண்டு வரக்கூடிய நல்ல நாள் என்று. கலத்திரத்தின் மூலியமாக வரக்கூடிய ஒரு நல்ல சுகங்களை பெறக்கூடிய நாள், வெற்றிகளை கொள்ளக்கூடிய நாள், வேலையிலே புதிய மாற்றங்களை தரக்கூடிய நாள். குருவின் அருளாலே இன்றைக்கு நல்ல பலன்களை பெறுவதற்கு 4-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்வதும், குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களே. வெற்றிகளின் இலக்கை ஒருங்கே கொடுக்கக்கூடிய நல்ல நாள் என்று. உங்கள் ராசியினுடைய பஞ்சமஸ்தானத்திலிருந்து சத்ருஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் உள்ளே போகிறார். தன் பார்வையை உங்கள் ராசியின் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தின் மேலே வைக்கிறார். எந்த காரியங்கள் செய்தாலும் நெளிவு சுழிவுகள் அப்படின்னு சொல்லுவோம், எல்லாத்தையும் புரிந்து கொண்ட நுவான்சஸோட பண்ணுவது வெற்றிகளை கொடுக்கும். இன்றைய நாளிலே சுவாதி நட்சத்திரத்திலே வருவதனாலே நரசிம்ம பெருமானை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவும், உங்கள் வாழ்க்கையிலே பல மாற்றங்களை தருவதாகவும் அமைகிறது. இன்றைக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய இந்த நாளிலே 2-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே. மனதிலே இரக்கங்கள் கொள்ளக்கூடிய நல்ல நாள் என்று. வெற்றிகளை மனதிலே எந்த விதமான முயற்சிகளையும் அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஏன்னா உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடத்திலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சந்திர பகவான் 5ஆம் இடத்துக்கு பயணம் செய்கிறார். குழந்தைகள் மேலேயும், அறிவு சார்ந்த விஷயங்கள் மேலேயும், லாபமான விஷயங்கள் மேலேயும் உங்கள் மனம் ஈர்க்கப்படும் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்குது. இது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, காணல் நீர் மாதிரி இருக்கும். கிட்ட போய் பார்த்தா ஒன்றும் இல்லையே, ஆனால் தூரத்திலேருந்து பார்த்தா ஏதோ இருக்கா மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையை காட்டுகிறது.
இன்றைக்கி பிரதோஷ நாள், பிரதோஷ வழிபாடு முக்கியம். பிரதோஷ வழிபாடுடன் இன்றைய நாளை துவங்குங்கள். வணக்கம் கடகராசி நண்பர்களே, இன்றைய நாள் மேன்மையான நாளாய் அமையப் போகிறது. உங்கள் ராசியின் 4ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கப் போகிறார். தொழில்ஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார். தொழிலே ஏற்கனவே செவ்வாய் இருப்பதனாலே வெற்றிகள் நிறைய நிற்கும். பயமின்றி காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். பிரதோஷ நாளான இந்த நாளிலே நீங்கள் வெற்றியை நோக்கிய பயணங்களை மேற்கொள்ளலாம். சாயங்கால வேளையில் அவசியம் சிவபெருமானை பார்த்து விட்டு வருவதும், அர்ச்சனைகள் ஆராதனைகளை செய்வதும், அபிஷேக பொருட்களை வாங்கி தருவதும், நல்லெண்ணெயை வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுப்பதும் ரொம்ப நல்லது. இதனால் உங்களுக்கு மேன்மேலும் வளர்ச்சிகளும் நல்ல நலன்களும் கிடைக்கும். 6-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே, உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்திலே சந்திரன் துலா ராசியிலே சுவாதி நட்சத்திரத்திலே அமர இருக்கிறார். பிரதோஷ நேரத்திலே சந்திர பகவானுடைய அந்த எஃபெக்டை பார்க்கணும். அப்படிங்கும்போது நரசிம்மமூர்த்தியை பார்ப்பது நல்லது. செவ்வாயின் தாக்கமும் உங்கள் ராசியின் மேலே விழுவதனாலே இந்த நாளை நீங்கள் அவசியம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கி அக்னி நட்சத்திரம் முடியுது. புதிய காரியங்கள்லாம் செய்கிறதுக்கு தாராளமாக எடுத்துக்கங்க. சாயங்கால வேளையிலே இந்த பிரதோஷ காலத்தில் சிவனையும் வழிபடுவது நல்லது. அபிஷேக பொருட்களை கொடுத்து சிவனை வழிபட்டு நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் நன்மையாக உடைவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றவர்களின் ஆதரவும் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு. 2-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியிலிருந்து புறப்படுகிற சந்திர பகவான் 2ஆம் இடத்திலே சுவாதி நட்சத்திரத்திலே பயணிக்க இருக்கிறார். அப்படி பயணம் செய்யும் வேளையிலே செவ்வாயினால் பார்க்கப்படுகிறார் அஷ்டமத்திலிருந்து. அஷ்டமத்திலிருந்து அவருடைய பார்வையானது இங்கே விழுவதனாலே மற்றவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் உங்கள் மேலே விழுந்து பொறாமையாக மாறக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. குருவின் பார்வை 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானமான துலா ராசியிலே விழுவதும், அங்கேயே இந்த செவ்வாயின் பார்வை விழுவதனாலும் குடும்பத்திலே சில கலவரங்கள் வந்து தீர்மானமாக அது சரியாகுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பிரதோஷ வேளையிலே சிவபெருமானை வழிபடுவதனாலே பெரிய சிக்கல்கள் இல்லாமல் நிம்மதியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு கிடைக்கிறதுனால் 5-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் வருவதும் செவ்வாயினால் பார்க்கப்படுவது செலவை அதிகரிக்கும். தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு சில இடர்பாடுகளும் உண்டாகும். நான் சின்னதாக தான் ஆரம்பித்தேன் சார், பெருசாக பிரச்சனையாக போயிடுச்சு அப்படின்னு சில பிரச்சனைகளும் உண்டாகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. எதையுமே பழுதுன்னு எடுத்துக்க வேண்டாம், பாம்புன்னு எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிறது தான் இன்றைக்கி நல்லது. குருவின் கடாட்சத்தினாலே எதையுமே ஓவர் கம் பண்ணக்கூடிய கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கும். தைரியமாக சில காரியங்கள்லாம் செய்யலாம். ஆனால் காஷனோடு செய்யுங்க. 9-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், சாயங்கால வேளையில் பிரதோஷநாதருக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி தந்து சிவபெருமானை வழிபடுவதும், வைஷ்ணவர்களாக இருந்தால் நரசிம்ம பெருமானை வழிபடுவதும் நல்லது. வாழ்க வளம். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய நன்மைக்கான நாள். உங்களுக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வருகிறார். பார்வையை உங்கள் ராசிநாதன் மேலே வைக்க இருக்கிறார். எதிரிகள் மூலமாக வரக்கூடிய ஆபத்துக்களிலிருந்து விடுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கு. வெற்றிகள் உங்கள் பக்கம் திரும்புவதற்கும் சாதகமான தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகளும் ஆரோக்கியத்திலே மேம்பாடு வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு காட்டுகிறது. குருவின் பார்வையும் இந்த துளாராசியின் மேலே விழும்போது சந்திரன் இருப்பதனாலே சந்திரன் கண்ட்ரோல்டாக இருப்பார். உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது நீச்சமாகக்கூடியவர் தான் இந்த சந்திரன்.
அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் பண்ணலாம். நன்மையான நாள், நல்ல நாள். 9-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், பிரதோஷ வேளையிலே சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கித் தருவதும் நல்ல பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. அஷ்டமத்துக்குரிய இந்த சந்திர பகவானானவர் இன்றைக்கு லாபஸ்தானத்திலே வந்து அமர்கிறார். அவரை செவ்வாய் 5ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையும், குருவும் பார்க்கிறார் என்ற சூழ்நிலையும் நல்ல செயல்களை செய்ய வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். லாபங்களை கூட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத தனபரமும், செய்கிற காரியங்களிலே தெளிவான சிந்தனைகளும் வெற்றிகளை தருவதாக அமைகிறது. பண வரவுக்கு எந்த விதத்திலும் பாதகம் இல்லாது இருப்பதனாலே இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாகத்தான் அமையப் போகிறது. முக்கியமாக குழந்தைகள் வழியிலே நல்ல பலன்களை காணலாம். முன்னேற்றமான பாதைகளுக்கு நீங்கள் வகிக்கக்கூடிய வழிகள், நல்ல லாபத்தை திரும்ப பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த நாளின் அதிர்ஷ்ட எண் 7-1. இன்றைக்கு பிரதோஷ நேரத்திலே நல்லெண்ணெய் அபிஷேகத்துக்கு கொடுத்து சிவனை வழிபடுவது வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. எதையுமே ஆனந்தமாக ஏற்றுக்கொண்டு தொழிலிலே இருக்கக்கூடிய பக்தியின் அடிப்படையிலே கலத்திரஸ்தானத்துக்குரியவர் தொழிலில் அமரக்கூடிய சூழ்நிலையிலும், 4ஆம் இடமான மேஷராசியிலிருந்து செவ்வாய் கேந்திரத்திலிருந்து இந்த பார்வையும் உங்களுக்கு பல விஷயத்திலும் போட்டிகளை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். வெற்றிகளுக்கான இலக்குகளையும் எளிதாக்கும். எதுவுமே எக்ஸாமின் பண்ணாலன்னா வேலை ஆகாது. ஒருத்தருக்கு டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டெஸ்டிங் ஆஸ்பெக்டில் நல்லா இருக்குது. அந்த விஷயங்களினால் வரக்கூடிய லாபங்களை நீங்கள் ரீபோர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. 6-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது கூடுதல் சிறப்பு. பிரதோஷ நேரத்திலே சிவபெருமானை வழிபடுவதும் அடிஷ்னலாக உங்களை நிறைய நல்ல பாதைகளுக்கு இட்டு செல்லும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே. இன்றைக்கி உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடத்துக்காரரான சந்திர பகவான் துலா ராசியிலே அமர்கிறார். இந்த துலா ராசியிலே அமர்ந்து கொண்டு பல காரியங்களை நன்மையாக செய்ய இருக்கிறார். 9ஆம் இடம் என்ற பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து தன் பார்வையை செவ்வாய் மேலே வைக்கிறார், 3ஆம் இடத்துக்காரர் மேலே. அதனால் ஆக்கப்பூர்வமான காரியங்கள் எல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்குது. எக்ஸிஸ்டிங் பெனிஃபிட்டில் நிறைய முன்னேற்றங்களை காட்டக்கூடிய சூழ்நிலை, வெற்றிகளை இலக்காக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு நிறைய இருப்பதனாலே இன்றைக்கு உங்களுக்கு நல்ல நாள். 4-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே பிரதோஷ வழிபாட்டின் போது நரசிம்ம பெருமானை வழிபடுவதும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி நண்பர்களே. அஷ்டமத்திலே இன்றைக்கு சந்திரன் இருப்பதனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சாமர்த்தியமாக நடந்து கொள்வது நல்லது. தேவையற்ற பிரச்சனைகளுக்கு உள்ளார மூக்க நுழைக்காமல் இருக்கிறது நல்லது. உங்கள் வேலையை நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும். அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் ஓரம் ஒதுங்கி நின்னால் அதுவே உங்களுக்கு லாபம். இன்றைய நாளிலே சுவாதி என்கிற நட்சத்திரத்திலே துலா ராசியிலே சந்திர பகவான் செல்வதனாலே நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் கொஞ்சம் அலர்ட்டாக செய்யுங்க. நல்ல சொற்களை சொல்லுங்கள். 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார், அவரை தான் இந்த சந்திர பகவான் பார்க்கிறார். வாக்கு தனத்தை கொடுக்க அமையும். அதனால் நல்லபடியாக பேசுவது, நல்லபடியாக செயலாற்றுவது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. 5-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும் இன்றைய நாளிலே அவசியம் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு வெற்றிகளும் நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும். வாழ்க வளத்துடன்.